வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் வீடியோ வந்துச்சு இல்லையா, அதில் முக்கியமான ஒரு இடத்துல என்னென்னா, நம்மளுடைய அஜய் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், ஃபஸ்ட் டே ஷூட்டப்போ அவங்கள மீட் பண்ணோம். இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவுக்கு கூட்டிகிட்டு இருந்ததே அஜய் ராகினி தானே. ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி மீட் பண்ணோம், இன்றைக்கி தான் வெண்ணிலாவை மீட் பண்ணுறாரு லாஸ்ட் டே அப்போ அப்படின்ட்டு. அவர் சொன்னார் லாஸ்ட் டே வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து இங்கே வந்துருக்கிறதுக்கு லாஸ்ட் டேவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அஜயோட ஃபஸ்ட் டே ஷூட், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிறோம்ல, அப்போ விஜய் வீட்டில் நடக்கலையா அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. இங்கே தான் நடக்க மாட்டிருக்கு, ஏன்னா இங்கே தான் அவரோட ஃபஸ்ட்டு ஷூட் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வெண்ணிலாவே அவர் இங்கே தான் மீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஓகேவா, இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக. சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அஜய் வந்து லாஸ்ட்டாக அவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா எனக்கே லாஸ்ட் டே ஷூட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இதில் நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு அதில் ஒரு ரூமர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மந்தோட அவங்களோட ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெண்ணிலா கேரக்டர் இந்த மாதத்தோடு எண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதில் ஃபேன் சைடில் ஒரு பக்கம் கமெண்ட்ஸில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்களுடைய மாமாவை கூப்பிட்டு விஜய் ஒப்படைச்சிட்டாரு, இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இங்கே வெண்ணிலா வில்லி ஆகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த கொஸ்டின் மார்க் தான். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஷூட் வைப்பாங்க இல்லையா. இப்போ ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஷூட் வைக்கிறாங்கன்னா அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கெலாம் தனித்தனியாக ஷூட் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பசுவுக்கு நம்மளுடைய அஜய்க்கெலாம் ஷூட் முடிச்சுட்டாங்க. இவங்க 2 பேருக்கும், ராகினிக்கும் வெண்ணிலாவுக்கு மட்டும் ஷூட் பெண்டிங்கில் இருந்திருக்கு. அதை தான் அங்கே ராகினி சொல்ல வருவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் மூளைச்சலவை செய்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த லாஸ்ட் டே அவங்க போகிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் நான் கணிச்சது என்னென்னா, இப்போது வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பிளான் என்னவாக இருக்கும்னா, இவங்களுக்கு ஒரு வேளை தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூட வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் கூப்பிடலாம். ஏன்னா வெண்ணிலா டக்குன்னு இவங்க சொன்னோன்னே இவங்க சைடு வருவாங்களாங்கிறது தெரியல. அதே மாதிரியே விஜய் சொன்னோன்னே எங்கள் மாமாவை கூப்பிட்டு இங்கே வந்துடுறாங்களாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இதில் எல்லாமே நம்ம சீன் வைஸ், அந்த டைலாக் வைஸ், அந்த இடத்துல ஒருத்தர் எமோஷனல் ஆகிறது, கோவம் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கரெக்டாக ஒரே வார்த்தையில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற சீனில் எவ்வளவோ இருக்குது. ரைட்டு தானே? அது மாதிரி விஜய் வந்து தான் மனசில் சுத்தமாக இல்லை வெண்ணிலா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு மேலே அந்த பொண்ணு இருக்கிறது அர்த்தமே இல்லாத விஷயம் தான். அதனால் அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புறது நியாயமான விஷயம். இதுக்கு மேலே அப்படிங்கும்போது வைஷாலி ஏன் அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சில கேள்விகள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் நாளாக போயிட்டு தான் இருக்குது. என்னோட யூடியூபோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டுருக்கேன். அதை நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பட் இப்போயும் நான் ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா ஒருத்தரோட பர்சனலான விஷயங்கள் வந்து அவங்க பேசுகிற வரைக்கும் நான் பேசக்கூடாது யூடியூபராக. ஒரு புரிதலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் கொஞ்ச நாளாக வந்து உங்களுடைய யாருடைய கமெண்ட்ஸ்க்குமே லைக் பண்ணலை. ஏன்னா நீங்கள்லாம் கோவமாகவே பேசுகிறீங்க. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி போயிடும். ஆனால் கரெக்டு தான், உங்களோட கோவம் நியாயமானது தான். உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் லைக் பண்ணலன்னு என்னை மன்னிச்சுக்கங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, ஒரு சிலர் வந்து கோவத்தில் இருக்காங்க. இப்போ அந்த பாசிட்டிவான பர்சனுக்கு மட்டும் லைக் போட்டுட்டு கோவத்தில் இருக்கவங்களுக்கு லைக் போடலேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மதிக்காத மாதிரி நினச்சிப்பீங்க. அதனால் கொஞ்சம் நான் குறைவாக தான் அந்த லைக் பண்ணுறது இருக்குது, கொஞ்சம் ட்ராக் அப்படி போகிறதுனால. பட் உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தரோட கேள்வியும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். புரிதலுக்கு ஸ்டேடியம்.